ஒரு கிராமத்தின் மக்கள் தொகை ஒவ்வொரு ஆண்டும் 10% அதிகரிக்கிறது. அதன் இப்போதைய மக்கள் தொகை 6000 எனில் 3 ஆண்டுகளுக்கு பிறகு கிராமத்தின் மக்கள் தொகை என்னவாக இருக்குன்னு கேட்குறாங்க. மக்கள் தொகையில இந்த மாடல் சம் கேட்டாங்களா? ஸோ இப்போதைய மக்கள் தொகை 6000, இப்போதைய மக்கள் தொகை 6000 ஒவ்வொரு ஆண்டும் 10% அதிகரிக்குது அப்படிங்கிறாங்க. எப்பவுமே பேசிக்கா நம்ம 100% வச்சுக்கணும். அதிகரிக்குதுன்னு சொன்னா அந்த 100 கூட கூட்டிக்கணும், குறையுதுன்னு சொன்னா அந்த 100 கூட மைனஸ் பண்ணிக்கணும். ஸோ இங்க 10% அதிகரிக்குது. அப்ப 100 + 10% 110%. ஸோ இந்த 110%த்தை 3 டைம் ரைட் பண்ணிக்கணும். ஏன்னா 3 ஆண்டு சொல்லியிருக்காங்க, 3 டைம் ரைட் பண்ணிக்கணும். அப்ப 110% இன்ட்டு 110% இன்ட்டு 110%. நெக்ஸ்ட், எப்பவுமே இந்த மாதிரி பெருக்கல்ல பர்சன்டேஜ் இருந்துச்சுன்னா ஒரு பர்சன்டேஜுக்கு 2 ஜீரோ கேன்சல் பண்ணிடலாம். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் பர்சன்டேஜுக்கு இங்கே ஒரு 2 ஜீரோ கேன்சல் பண்ணிடலாம், இன்னொரு பர்சன்டேஜுக்கு இங்கே ஒரு 2 ஜீரோ கேன்சல் பண்ணிடலாம், இன்னொரு பர்சன்டேஜுக்கு இங்கே 2 ஜீரோ கேன்சல் பண்ணிடலாம். மொத்தம் 3 பர்சன்டேஜுக்கு 6 ஜீரோ கேன்சல் ஆயிரும். பேலன்ஸ் என்ன இருக்கும்? 6 × 11 × 11 × 11. இது அப்படியே பெருக்கணுமா? 7986 பேர் இருப்பாங்க. 3 வருஷத்துக்கு அப்புறம் அந்த கிராமத்தில் 7986 பேர் இருப்பாங்க. ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர்.